ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி சிவப்பு அரிசி வச்சு தாங்க. சிவப்பு அரிசி வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஒரு இடியாப்ப ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்துக்கணுங்க. நமக்கு எல்லா ஸ்டோர்லேயுமே ரெட் ரைஸுங்கிறது இந்த சிவப்பு அரிசி நமக்கு எல்லா ஸ்டோர்லேயுமே அவைலபிளாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கும்போது அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்துடும். இந்த அளவுக்கு ஊறி வரணுங்க. நல்லா ஊறினா தான் நமக்கு இதை அரைச்சி எடுக்க முடியும். இப்போ ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு ஜல்லடைக்கு மாற்றி நல்லா இதை தண்ணியை வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்றிக்கலாங்க. துணிக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா அதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். கையில் ஒட்டணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. நம்ம ஊற வச்சுட்டோன்னா அரிசி நமக்கு ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். இப்போ எல்லா மாவையுமே நான் பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை நாம் வறுத்து எடுக்கணும். இதை ஒரு பேனுக்கு மாற்றிடலாங்க. பேனுக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப அதிக நேரம்லாம் அதை வறுத்து எடுக்கணுங்கிறது இல்லை. அதை ஈரத்தன்மை கொஞ்சம் லைட்டாக போனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அதிகப்படியான அந்த மாவில் சூடு ஏறி வரணுங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். வறுத்த மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. மாவு நல்லா ஆறி வரட்டும். இதை இந்த மாதிரி ஒரு ஜலிக்கிக்கு மாற்றி நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நமக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா சின்ன கண்ணு இருக்க அந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கப்பி சேர்ந்துச்சு அப்படின்னா அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு தளன்னு கொதித்து வரணுங்க இடியாப்பத்துக்கு. அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சூடாக இருக்கனால இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட கலந்து விட்டுலாங்க. இந்த மாதிரி தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வந்துடலாங்க. ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இதை நான் இப்போ இந்த மாதிரி சின்ன கண்ணு உள்ள இடியாப்ப அச்சில் தான் வச்சு புழிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி உட்டன் கட்டையில் வச்சு தான் புழிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம உருட்டி உள்ளே வச்சுக்கலாங்க. உள்ளே வச்சு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா இந்த சிவப்பு அரிசி இடியாப்பம் நம்ம பிழிகிறதுக்கு நல்லா அருமையாக வருங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் சின்னதாகவோ பெருசாவோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த சிவப்பு அரிசியில் செய்கிற இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சாஃப்டாகவும் வரும். இந்த மாதிரி ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் குக் பண்ணணுங்கிறதுல ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த சிவப்பு அரிசியில் செஞ்ச இந்த சாஃப்ட் இடியாப்பம் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. ஒரு தேங்காய் பால் வச்சு கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. இந்த சிவப்பு அரிசியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் இருக்க இந்த சிவப்பு கலர் தான் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. மறக்காமல் இந்த சிவப்பு அரிசியில் செஞ்ச இடியாப்ப ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.